இன்னைக்கு கிளாஸ்க்காக நம்ம ஜெபிச்சு ஆரம்பிக்கலாம். ஸோ தேவன் என்ற கிளாஸ் ஆசிர்வதிக்கணுன்றதுக்காகவும் சத்தியங்கள் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கணுன்றதுக்காகவும் எல்லா சகோதரிகளும் கலந்து கொள்ளணுன்றதுக்காக தேவனிடத்துல நம்ம ஜெபிச்சு நம்ம இந்த கூட்டத்தை ஆரம்பிக்கலாம். உங்களை அன்பு பிதாவே ஏசப்பா, இந்த வேலைக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலையும் கூட மீண்டுமாய் நாங்கள் சகோதரிகளாய் இந்த நல்ல நாளில் எங்கள் கூடுவதற்கு உங்களுக்கு உதவி செய்தீர். அதுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த நேரத்தை ஆசீர்வதிங்க, இந்த கிளாஸை ஆசீர்வதிங்க. அநேக சகோதரிகள் கலந்து கொண்டு இந்த சத்தியங்கள் எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். தேவ ஆவியானவர்கள் எங்களுடன் பேசுங்க ஏசப்பா. எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களை இதன் மூலம் எங்களுக்கு கற்றுத்தாருங்க. அதுக்கு நாங்கள் கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தோடு நாங்கள் ஜீவிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. இந்த நேரம் முழுவதும் கூட நாங்கள் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பிரசன்னத்தினாலும் கர்த்தாவே உம்முடைய கிருபையினாலும் எங்களை நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். நம்ம கர்த்தரை துதிக்கும் வண்ணமாக ஒரு பாடல் நம்ம பாடலாம். எலிப்பாறை சபையில் இருக்கக்கூடிய டீச்சர் அவங்க நமக்காக கர்த்தருடைய பாடலை பாடி நம்ம கர்த்தரை துதிக்க நமக்கு உதவி செய்வாங்க. துதிக்கு பாத்திரரும் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவருமான நம் தேவனை ஒரு பாடல் மூலமாக ஆராதித்து மகிமைப்படுத்துவோமா? துதி கீதங்களால் புகழ்வேன் உந்தன் நாம மகத்வங்களை. துதி கீதங்களால் புகழ்வேன் உந்தன் நாம மகத்வங்களை. இயேசுவே ரட்சகா, உந்தன் நாமம் எங்கள் ஆறுதல். இயேசுவே ரட்சகா, உந்தன் நாமம் எங்கள் ஆறுதல். துதி கீதங்களால் புகழ்வேன் உந்தன் நாம மகத்வங்களை. தினந்தோறும் உங்கானங்களால் நீரை தேடுமே எங்களை நீ. தினந்தோறும் உங்கானங்களால் நீரை தேடுமே எங்களை நீ. திரு உள்ளமது போல் எம்மை மாற்றிடுமே. திரு உள்ளமது போல் எம்மை மாற்றிடுமே. கனிவோடெங்களை உந்தன் காருண்யத்தால் துதி கீதங்களால் புகழ்வேன் உந்தன் நாம மகத்வங்களை. அலை மோதும் இவ்வாழ்க்கையிலே அனுகூலங்கள் மாறும் போது, அலை மோதும் இவ்வாழ்க்கையிலே அனுகூலங்கள் மாறும் போது வழி காட்டிடுமே துணை செய்திடுமே. வழி காட்டிடுமே துணை செய்திடுமே. கனிவோடடியார்களை காருண்யத்தால் துதி கீதங்களால் புகழ்வேன் உந்தன் நாம மகத்வங்களை. துதி கீதங்களால் புகழ்வேன் உந்தன் நாம மகத்வங்களை. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்திருக்க எல்லா சகோதரிகளுக்கும் வாழ்த்துக்கள். நம்ம தொடர்ந்து நம்ம
தேவனுடைய சத்தியங்களை தியானிச்சுட்டு வரோம். இன்னைக்கு வந்து நம்ம வேதாகம பெண்கள், அதாவது பைபிள்ல காணப்படக்கூடிய பெண்களை குறித்து நம்ம வந்து தியானிச்சுட்டு வரோம். கடந்த வாரம் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஏவாளை குறித்து நம்ம வாசிச்சோம், தியானிச்சோம், சத்தியங்களை கற்றுக்கொண்டோம். இன்னைக்கு நம்ம வந்து ஏவாளுக்கு அப்புறம் வரக்கூடிய நோவாவுடைய மனைவியை குறித்து நம்ம என்ன பண்ணலாம்னா சத்தியங்களை படிப்பதற்கும் தியானிப்பதற்கும் தேவன் நமக்கு வந்து உதவி செய்வாராக. பைபிள்ல பார்க்கும்போது நோவாவுடைய மனைவி பத்தி நம்ம வந்து எதுவுமே வாசிக்க முடியாது. நோவாவுடைய மனைவியோட பெயர் வந்து கூட பைபிள்ல வந்து சொல்லப்படல. ஆனா வந்து நோவாவை பத்தி சொல்லக்கூடிய எல்லா இடங்களிலும் நோவாவுடைய மனைவி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நோவாவுடைய பிள்ளைகள், மருமகள், இவங்க எல்லாம் பேழைக்குள் பிரவேசித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல வந்து 6 டைம்ஸ் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த 6 தடவையுமே நோவாவுடைய மனைவியோட பெயர் வந்து சொல்லப்படல, இல்லைங்களா? நிறைய பேதத்துல நிறைய இடத்துல வந்து பார்த்தோம்னா பெயர் சொல்லப்படாத மனைவிகள் உண்டு. நமக்கு வந்து ஜோஷுவாவுடைய மனைவியோடைய பெயர் வந்து சொல்லப்படல. ஆனா அவர் திருமணமாயி இருக்காரு. ஏன்னா நானும் என் வீட்டாருமோ கர்த்தரை சேவிப்போம்னு சொல்றாரு. யோபுவோட ஒய்ஃபோடைய பேர் வந்து சொல்லப்படல. அதே மாதிரியே நிறைய பேர் நமக்கு உண்டு. புதிய ஏற்பாடுல பார்த்தோம்னா பேதுருவோடைய மனைவியோட பேர் வந்து சொல்லப்படல. அப்போ அநேக ஸ்திரீகளுடைய பெயர்கள் வேதத்துல சொல்லப்படவில்லை என்றாலும் கர்த்தர் அவங்களை கொண்டு அநேக காரியங்களை என்ன பண்ணியிருக்காரு, செஞ்சிருக்காரு. அது நமக்கு வந்து மறைமுகமா வேதத்துல சொல்லப்பட்டிருந்தாலும் நம்ம அதை தியானிப்பதற்கு தேவன் நமக்கு வந்து உதவி செய்வாராக. அப்போ நம்ம மனசுல ஒண்ணு தெரிந்து வைத்துக் கொள்ளணும். வேதத்துல வந்து பேர் சொல்லப்படலைன்னா அவங்க முக்கியமானவர்கள் அல்ல அப்படின்னு நம்ம வந்து நிர்ணயிக்க கூடாது. நம்ம வந்து பெயர் முக்கியம் அல்ல, அவங்களுடைய குணங்கள் தான் முக்கியம். அப்ப யோபுவோட மனைவியை குறித்து நான் தியானிக்கும் போது நான் ஏற்கனவே இந்த கிளாஸ் எடுத்திருக்கேன். ஆனா யோபுவோட ஒய்ஃப் பத்தி நோவாவுடைய மனைவியை பத்தி நான் வந்து தியானிக்கல. இந்த கிளாஸ்க்காக தான் நான் நோவாவுடைய மனைவி குறித்து நான் வந்து தியானிச்சேன். அப்போ நோவாவுடைய மனைவியை குறித்து தியானிக்கும் போது அநேக சத்தியங்கள் என்ன பண்றாரு, இவங்களோட வாழ்க்கையில இருந்து கற்றுக் கொடுக்கிறார். அப்போ பெயர் சொல்லப்படவில்லை, அதனால இவங்க வாழ்க்கையில இருந்து நம்ம என்ன தியானிக்கலாம், விட்டுட்டு போலாம் அப்படின்னு இல்லாதபடிக்கு பெயர் சொல்லப்படவில்லை என்றாலும் கர்த்தர் வந்து அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து சில பாடங்களை என்ன பண்றாரு, நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனால வேதத்துல அவங்களுடைய காரியங்கள் வந்து குறிப்பிட்டப்பட்டிருக்கு. அப்ப அவங்கள பத்தி நம்ம என்ன பண்ணலாம், இன்னைக்கு படிக்கலாம். இப்ப நோவாவுடைய மனைவி அப்படின் போது சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நோவாவுடைய மனைவியோட பேர் சொல்லப்படலைனாலும் இது நமக்கு தள்ளுபடி ஆகணும், யாசேர் புத்தகம், ஜூபிலி புத்தகம், சில புத்தகங்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க. நம்ம வந்து ஜோஷுவால வாசிப்போம். ஜோஷுவாலையும் சாமுவேலிலும் 2 சாமுவேலிலும் புக் ஆஃப் யாசேர் யாசேர் புத்தகம்னு ஒரு புத்தகம் வந்து இருக்கு. அப்போ யாசேர் புத்தகம், யூபிலி புத்தகம்ன்ற பகுதியில வந்து சில புத்தகங்கள் வந்து இப்போ பைபிள்ல சேர்க்கப்படல. அந்த புத்தகத்துல வந்து நோவாவுடைய மனைவி பெயர் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சில தியாலஜின்னு சொல்றாங்க, சில ஸ்காலர்ஸ் வந்து சொல்றாங்க. அதோட வந்து சில பேர் வந்து நோவாவுடைய மனைவி பேர் நாமான்னு சொல்றாங்க, எம்சாரான்னு சொல்றாங்க, பர்த்தனோஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது வந்து நமக்கு வந்து உண்மையான்றது நமக்கு தெரியாது. நமக்கு பெயர் வந்து முக்கியம் அல்ல. நம்ம வந்து பெயர் சொல்லப்படவில்லை என்றாலும் கூட அவங்க வாழ்க்கையில இருந்து காணப்படக்கூடிய குணங்களை குறித்து நம்ம வந்து தியானிக்க நம்ம தேவன் உதவி செய்வாராக. அப்போ இப்போ ஒவ்வொருடைய ஆணோட வாழ்க்கையிலும் சில பேர் பழமொழி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ஒவ்வொருடைய ஆணோடைய வெற்றிக்கும் பின்னாடி யார் இருக்காங்க, ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னு வந்து பொதுவா வந்து தேவனை அறியாத மக்களும் கூட சொல்லுவாங்க. வெற்றிக்கு பின், ஒரு ஆணோட வெற்றிக்கு பின் ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னு. இந்த பழமொழி வந்து யாருக்கு பொருந்தும்னா நோவாவுடைய மனைவிக்கு வந்து சரியாக பொருந்தும். நோவாவுடைய மனைவி வந்து என்ன பண்றாங்க, அவங்களுடைய பெயர் சொல்லப்படவில்லை என்றாலும் நோவாவுடைய வெற்றிக்கு வந்து பின்னாடி பக்கபலமா இருந்தது யாருன்னா அவங்களுடைய மனைவி தான் அப்படின்றது நமக்கு வந்து வேதத்துல நம்ம தியானிக்கும் போது நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்போ எப்படி இப்போ நம்ம ஒரு குழம்பு வைக்கிறோம், சமைக்கிறோம். அப்போ வந்து சமையலுடைய ஒரு குழம்பு வைக்கும் போது, ஒரு சமைக்கும் போது அதோடைய ருசி எதுல இருக்குன்னா நம்ம சேர்த்தக்கூடிய அந்த உப்புல வந்து
இருக்கு. ஆனா உப்பு நம்ம கண்ணுல பார்க்க முடியுமா? குழம்புல சேர்த்துனதுக்கு அப்புறம் குழம்புல காய் போடுறோம், இல்ல நான்வெஜ்ஜே சமைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், சிக்கன் போடுறோம், மத்த காரியங்கள் எல்லாம் ஆட் பண்ணும்போது அதெல்லாம் கண்ணுக்கு தெரியும். ஆனா போடுற சால்ட் என்ன பண்ணாது, நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா அந்த சால்ட் இல்லை அப்படின்னா, உப்பு இல்லைன்னா அந்த குழம்பு டேஸ்டாவே இருக்காது. அது மாதிரி நோவாவுடைய மனைவியோட பெயர் சொல்லப்படவில்லை என்றாலும், நோவாவோட மனைவி வந்து உப்பு மாதிரி நோவாவுடைய வாழ்க்கையில ஒரு உப்பு மாதிரி இருந்து அவங்க என்ன பண்றாங்க, நிறைய காரியங்கள் வந்து நோவாக்கு வந்து செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த குணசாலியான ஸ்திரீ அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் நீதிமொழிகள் 31:10. இந்த குணசாலியான ஸ்திரீக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா இந்த நோவாவுடைய மனைவி கண்டிப்பா இருப்பாங்க. ஏன் அப்படின்னா நம்ம படிச்சு முடிக்கும் போது நமக்கு வந்து கண்டிப்பா தெரியும். சரி, நம்ம இந்த நோவாவுடைய மனைவியை படிக்கிறதுக்கு முன்பாக நோவா பொறுத்து நம்ம கொஞ்சம் சுருக்கமா நம்ம வந்து பார்க்கலாம். நோவா வந்து எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? வந்து அவர் லாமக்குடைய பையனா காணப்படுகிறார். கர்த்தர் வந்து என்ன பண்றாரு, நோவா எப்படி பேர் வைக்கிறாரு லாமேக்கு, நம்மளுடைய கையின் பிரயாசத்திலும் இவன் நம்ம தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஆதியாகமம் 5 நம்ம 29 32 வரைக்கும் வாசிப்போம். அப்போ அந்த நோவா வளர்ந்த நாட்களில் இருந்து அவர் என்ன பண்றாரு, கடவுளுக்கு பிரியமா ஜீவிக்கிறார், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார், அவர் பக்திமான் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அவர் 6:9 வாசிக்கும் போது, 6 9 8 22 எல்லாம் வாசிக்கும் போது, அவன் தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது அப்படின்னு நம்ம வந்து பாக்குறோம். அப்போ எப்ப கிடைச்சது அப்படின்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஆண்டவர் எப்ப சொல்றாருன்னா, 6வது அதிகாரத்தெல்லாம் நம்ம வாசிக்கும் போது தெரியும். ஆண்டவர் ஆதாமேவளை படைக்கிறாரு, அதுக்கப்புறம் நிறைய ஜெனரேஷன் வருது. ஆனா கர்த்தர் படைத்து எல்லாம் நல்லது அப்படின்ற இருந்த சமயத்துல 6வது அதிகாரத்துல வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, 6:3 வரைக்கும் வாசிச்சோம்னா, பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறது அப்படின்னு வந்து சொல்றாரு. என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை அப்படின்றாரு. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் கொள்ளாதது என்று கர்த்தர் கண்டு பூமியிலே மனுஷனை உண்டாக்கியதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அவர் இருதயத்துக்கு விசனமா இருந்தது. அதனால என்ன பண்றாரு, உண்டாயிருக்கிறவர்களை நிகிரகம் பண்ண அவர் என்ன பண்றாரு, அழிக்கிறதுக்காக சித்தம் கொன்றாரு. எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு இதெல்லாம்? தேவன் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷனை பத்தி சொல்றாரு. அப்போ கர்த்தர் வந்து உலகத்தை படைச்சு எல்லாம் நன்றாயிருந்து சொன்ன அந்த தேவன் நோவா காலத்துல வரத்துக்குள்ள என்ன ஆயிடுது, உலகம் எல்லாமே பாவத்துக்குள்ள போய் மனுஷர்கள் எல்லாம் சீர்கெட்டு ஆண்டவர் இவங்களை உண்டாக்குனதுக்காக மனஸ்தாபப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து வந்துருச்சு. அந்த சமயத்துலதான் நோவா என்ன பண்றாரு, இருக்கிறார். அப்ப இந்த சமயத்துல நோவாவுடைய குடும்பம் மாத்திரம் எப்படி இருக்கு, தேவனுக்கு பிரியமா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாசிக்கிறோம். இத சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் என்ன சொல்றாரு, 6 நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம், 6 நோவாவுக்கும் இந்த சூழ்நிலை இருக்கும்போது 8 வாசிக்கிறோம். 6 8 நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ இப்படி மோசமான ஒரு சூழ்நிலையில என்ன பண்றாரு நோவா, கடவுளுக்கு ஒரு பிரியமான ஒரு மனுஷனா இருக்காரு. இங்க பார்க்கும் போது நோவா மட்டுமா கடவுளுக்கு பிரியமா இருக்காரு? இல்ல, நோவாவோட குடும்பம், அவருடைய மனைவி, அவங்களுடைய பிள்ளைகள், அவங்களுக்கு 3 பிள்ளைகள் பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு திருமணமாகி 3 மருமக்கள் வந்து இருக்காங்க. அப்போ இவங்க குடும்பம் முழுவதும், நோவா மாத்திரம் கடவுளுக்கு பிரியமா ஜீவிக்கல, அவங்க குடும்பம் முழுவதும் என்ன பண்றாங்க, தேவ பக்தி உள்ள குடும்பமா இருக்காங்க. அதனாலதான் அந்த பேழைக்குள் அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் பிரவேசித்தார்கள் நம்ம வந்து பாக்குறோம். அப்போ இங்க பார்க்கும் போது இவ்வளவு மோசமான சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட நோவா என்ன பண்றாரு, தன் குடும்பத்தையும் தன் மனைவியும் வந்து ஒரு பக்தி உள்ள ஒரு குடும்பமா அவர் என்ன பண்றாரு, நடத்திட்டு வராருன்னு சொல்லி நம்ம வந்து பாக்குறோம். இப்ப நம்மளுடைய காலகட்டத்துல பார்க்கும்போது, இப்போ உலகம் சீர்கெட்டு போகும்போது, ஐயோ இந்த சூழ்நிலையில எப்படி என் பிள்ளைகளை நான் வந்து ஆண்டவர் பிரியமா வளர்த்துறது, இந்த சூழ்நிலையில எப்படி என் குடும்பத்தை வந்து ஒரு பக்தியுள்ள குடும்பமா மாத்துறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், பயப்படுறோம். இதை விட மோசமான ஒரு காலகட்டத்துல கூட நோவா என்ன பண்றாரு, காட்லியா
தன்னோட குடும்பத்தை வந்து நடத்திட்டு போறான்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்போ நோவா மாத்திரம் இல்ல, நோவாவோட குடும்பமும் என்ன பண்ணுது, தேவ பக்தியா ஜீவிச்சது. நீங்க எங்கெங்க நோவா கிட்ட கர்த்தர் பேசுறாரோ அங்க எல்லாமே ஆண்டவர் என்ன சொல்றாரு, மனைவி, உன் குமாரர், உன்னுடைய மருமக்கள். நீங்க வாசிக்கும் போது 6:18 6:18 6:18 வாசிக்கும் போது, ஆதியாகமம் 6:18 வாசிக்கும் போது என்ன சொல்றாரு, இப்படி எல்லாம் இருக்கு, நீ வந்து ஒரு பேழையை உண்டாக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உன்னுடனே உன் உடன்படிக்கையை ஏற்படுத்துவன், நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரன் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசிங்கள் அப்படின்றார். அப்போ கடவுள் வந்து இங்க நோவா கிட்ட சொல்லும் போது நோவாவை மாத்திரம் சொல்லல, என்ன சொல்றாரு, உன் ஒய்ஃபு, உன் பிள்ளைங்க, உன்னுடைய மருமக்கள். அதே மாதிரி 7:1 வாசிக்கிறோம். 7:1 அப்படிதான் சொல்றாரு, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசிங்கன்றாரு. 3வது பார்க்கும்போது 7:7 சொல்றாரு, என்ன சொல்றாரு, உன் மனைவியும் அவன் குமாரனின் மனைவிகளும் உன் குமாரரும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 7:7 வாசிக்கிறோம். அதே 7:13 வாசிக்கும் போதும் என்ன பண்றாங்க, இவங்க எல்லாம் மழை எல்லாம் பெஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரன் ஆகிய சேமும் காமும் யாபோத்தும் அவர்களோடு கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரன் 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள் அப்படின்னு 4வது வாசிக்கிறோம். 8:16 வாசிக்கும் போது இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மழையெல்லாம் பெய்யுது, ஜலம் வற்றி போகுது, அவங்க வெளியே வராங்க. அப்ப கூட கர்த்தர் எப்படி சொல்றாரு, 8:18 வாசிக்கும் போது, நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரன் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். கடைசியா பார்க்கும்போது என்ன பண்றாங்க, பலி செலுத்துறாங்க. பலி செலுத்தும் போதும் ஹோல் ஃபேமிலியும் அப்படியேதான் இருக்கு. இப்ப எதுக்கு நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அப்படின்னா, இப்ப கர்த்தர் நோவாவை பத்தி சொல்லும் போது நோவாவை மாத்திரம் சொல்லல, நோவாவோட மனைவி, நோவாவுடைய பிள்ளைகள், நோவாவுடைய மருமக்கள். அப்போ இந்த முழு குடும்பமும் இந்த மோசமான சூழ்நிலையில என்ன பண்றாங்க, கடவுளுக்கு பிரியமா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து பாக்குறோம். அப்போ அதுக்கு முக்கியமான காரணம் பிள்ளைகள். அது 3 ஆண் மக்கள் திருமணமாகி 3 மருமக்கள் இருக்காங்க. இந்த மோசமான காலகட்டத்துல எப்படி வந்து நோவாவும் அவங்க மனைவியும் வந்து பிள்ளைகளை கார்லியா வளர்த்திருப்பாங்கன்றதுதான் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம். இதுக்கு முக்கியமான காரணம், உங்களுக்கு ஏன் நோவா பத்தி சொல்றேன்னா, நோவாவோட எல்லா வெற்றிக்கும் பின்னாடி அவங்க மனைவிதான் துணையா இருந்திருக்கிறாங்க. அவங்க துணை இல்லை அப்படின்னா கண்டிப்பா நோவாவோடைய வாழ்க்கை வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃபா நம்ம இருந்திருக்கவே முடியாது. எங்கேயாவது நோவாவோட மனைவி பிரச்சனை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன ஆயிருக்கும், பிரச்சனைக்குள்ளதான் போயிருக்கும். அப்போ இந்த நோவாவோடைய நம்ம தியானிக்கும் போது, நோவா கடவுள் வந்து பெரிய திட்டத்தை கொடுக்குறாரு, நான் பூமியை அழிக்க போறேன், எனக்காக நீ வந்து என்ன பண்ண, ஒரு பேழையை உண்டாக்கு அப்படின்னு சொல்லி அந்த பெரிய வேலையை வந்து தேவன் என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. அந்த வேலையை வந்து செஞ்சு முடிக்கிறதுக்கு பக்க பலமா இருந்து உதவி செஞ்சவங்க யாருன்னா நோவாவுடைய மனைவி. அப்ப நோவாவோட மனைவில இருந்து 3 சத்தியங்கள் நம்ம என்ன பண்ணலாம், கத்துக்கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் வந்து நோவா வந்து நல்ல ஒரு மனைவியா இருந்தாங்க, குட் ஒய்ஃப். சரிங்களா, கர்த்தருடைய கிரேட் பிளானை செய்வதற்கு நோவா மனைவி எப்படி இருந்தாங்க, ஒரு நல்ல ஒய்ஃபா இருந்தாங்க. 2வது நல்ல அம்மாவா, குட் மதரா அவங்க வந்து இருந்தாங்க. 3வது பார்க்கும் போது அவங்க நல்ல ஒரு மாமியாரா இருந்தாங்க. இந்த 3 சத்தியங்கள் தான் நம்ம என்ன பண்ண போறோம், இன்னைக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம கற்றுக்கொள்ள போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம் குட் ஒய்ஃப், அதாவது நல்ல ஒரு மனைவியா எப்படி இருந்தாங்க. ஏன்னா நமக்கு வேதத்துல வசனங்கள் வந்து நமக்கு சொல்லப்படல, ஆனா நம்ம சத்தியங்களை தியானிக்கும் போது நிஜமாகவே நோவாவோட மனைவி வந்து அவங்க கணவருக்கு வந்து ஏற்ற துணையா இருந்தாங்க அப்படின்றத நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியும். நோவாவுடைய மனைவிக்கு நிஜமாலே ஒரு காட்லியான ஹஸ்பண்ட் இல்லையா, நோவா வந்து அவ்வளவு ஒரு நீதிமானா பக்தி உள்ளவரா இருந்தார். நல்ல ஒரு ஹஸ்பண்ட் வந்து நோவாவோட மனைவிக்கு வந்து கிடைச்சது. அது மாத்திரம் இல்ல, கர்த்தர் வந்து இப்படி சீர்கட்டு இருக்கக்கூடிய அந்த குடும்பத்துல நோவா குடும்பத்தை மட்டும் பக்தியா இருக்கிறதுனால பிரித்து எடுத்து என்ன பண்றாரு, இந்த உலகத்துல வந்து எல்லா ஜனங்களும் அழிந்து போக போறாங்க, உங்களுடைய குடும்பத்தை மட்டும் காப்பாற்றி அதன் மூலம் அநேக சந்ததிகள் உருவாக்கி பூமி ஆசீர்வதிக்க போகிறேன் அப்படின்னு பெரிய ஒரு கிரேட் ஒர்க்க என்ன பண்றாரு, நோவாவுடைய கையில கொடுக்குறாரு. நீங்க நோவாவை பத்தி நிறைய வாசிச்சிருக்கீங்க, பிரசங்கம் கேட்டிருக்கீங்க. அந்த பேழையை கட்டுறது அப்படின்றது வந்து சாதாரண ஒரு விஷயம் அல்ல இல்லைங்களா, ஒரு பெரிய ஒரு கப்பல், அதுவும் வந்து
மழையே பெய்யாத ஒரு சூழ்நிலையில ஒரு பெரிய கப்பல் கட்ட சொல்றாரு. கட்டும் போது அவர் என்ன பண்றாரு, அந்த கப்பலை வந்து 120 வருஷம் கட்டினாங்க அப்படின்னு வந்து வேதத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. 120 இயர்ஸ் ஆயிடுச்சு அந்த கப்பலை அவர் கட்டி முடிக்க. அப்ப அந்த 120 வருஷம் வந்து அவர் கப்பலை கட்டும் போது நிறைய பிரச்சனைகள் வந்தது. நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணினாங்க, எதுக்கு நோவா இவ்வளவு பெரிய கப்பல் கட்டுறாரு, மழை பெய்ய போதா அப்படின்னு சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க, கிண்டல் பண்ணினாங்க, அவர் சொன்னதை ஏற்றுக்கொள்ளல. ஆனா இந்த ஒரு சூழ்நிலையில அவங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்பரா இருந்தது யாருன்னா அவங்க மனைவிதான். ஏன்னா இந்த பிளான் சொல்லும் போது கர்த்தர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பேலையை கட்டு, இந்த இவ்வளவு அளவுகள் இருக்கு, இதுல இப்படி செய்யணும், இந்த மாதிரி விலங்குகள் வரும், இப்படி எல்லாம் பண்ணணும்னு எல்லா டிசைன் எல்லாம் சொல்லி முடித்தப்போ கண்டிப்பா அவர் என்ன பண்ணிருப்பாரு, அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து சொல்லியிருப்பாரு. சொல்லும் போது அவங்க வந்து நீங்க என்ன இப்படி ஒரு திட்டத்தை சொல்றீங்க, மழையே பெய்யல ஆனா வந்து மழை பெய்யுன்றீங்க, கப்பல் கட்டணும்னு சொல்றீங்க, இது வந்து ஒரு மதியனமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து டிஸ்கரேஜ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நோவா என்ன பண்ண முடியாது, இந்த திட்டத்தை சரியா செய்திருக்க முடியாது. அப்போ நோவா வந்து அவங்க மனைவி கிட்ட சொல்லியிருக்கும் போது அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து என்கரேஜ் கண்டிப்பா உற்சாகப்படுத்திருப்பாங்க. மற்றவங்களெல்லாம் டிஸ்கரேஜ் பண்ணும் போது சொந்தம் பந்தம் பக்கத்து வீடு எய்த்து வீடு சுத்தி இருக்க கிராம மக்கள் எல்லாரும் டிஸ்கரேஜ் பண்ணி அவர் கிண்டல் பண்ணும் போது கண்டிப்பா அவங்க மனைவி என்ன பண்ணிருப்பாங்க, என்கரேஜ் பண்ணிப்பாங்க. நீங்க வந்து கட்டுங்க, கத்த சொல்லியிருக்காருல, மத்தவங்க என்ன சொன்னா என்ன, நீங்க கட்டுங்க அப்படின்னு அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, கண்டிப்பா பேலையை கட்ட அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, என்கரேஜ் உற்சாகப்படுத்திருப்பாங்க இல்லைங்களா. அப்போ அந்த உற்சாகத்துல என்ன பண்றாரு அவரு, பேலைய வந்து கட்டுறாரு. அது மட்டும் இல்ல, அவங்க உற்சாகப்படுத்துறது மட்டும் இல்ல, அவங்க என்ன பண்றாங்க, நோவாவுடைய பெஸ்ட் பார்ட்னர் யார் இதுல, இந்த பேலையை கட்டக்கூடிய இந்த காரியத்துல கண்டிப்பா அவருடைய மனைவிதான். நோவா வந்து இப்ப ஜோஷுவா மோசே மாதிரியோ இல்லைன்னா வந்து மற்ற தேவ பிள்ளைகளெல்லாம் சேர்ந்து ஊழியம் பண்ண மாதிரியோ நோவாக்கு யாருமே இல்லை. கண்டிப்பா வந்து இதுல வந்து கிரேட் பார்ட்னர் கூட செய்து கூட வேலை செய்யக்கூடிய முக்கியமான பார்ட்னர் யாரு அப்படின்னா நோவாவுடைய மனைவிதான். அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, கடைசி வரைக்கும் அந்த வேலையை செஞ்சு முடிப்பதற்கு கூட இருந்து என்ன பண்ணிருப்பாங்க, எல்லா விதத்திலையும் ஹெல்ப் பண்ணக்கூடியவங்களா இருந்திருப்பாங்க. இந்த வேலையை செய்வதற்கு, இந்த கர்த்தருடைய வேலையை செய்வதற்கு கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து ஒரு மனமா என்ன பண்ணிருப்பாங்க, இதுக்காக ஜெபிச்சிருப்பாங்க, இதுக்காக திட்டங்களை பண்ணிருப்பாங்க, இதுக்காக பிரயாசப்பட்டிருப்பாங்க, இதுக்காக அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க, கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதனாலதான் என்ன பண்ண முடியுது, நோவாவால கட்டி முடிக்க முடிஞ்சது. நீங்க நினைச்சு பாருங்களேன், இப்போ வந்து நோவாவுடைய மனைவி வந்து ஏதாவது நம்ம சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து அவங்க பிரச்சனை பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா நோவாவால அந்த பெரிய திட்டத்தை செஞ்சிருக்கவே முடியாது. அப்போ அவங்க வந்து ஒரு மனமா இருவரும் சேர்ந்து, ஒருவேளை கணவன் சொன்னக்குள்ள காரியங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, கர்த்தர் சொல்லியிருக்காரு ஹஸ்பண்ட் கிட்ட, அதனால நான் வந்து அவருக்கு கோஆபரேட் பண்ணணும், அவரோட சேர்ந்து நான் செய்யணும், அவரு மனமும் என்னோட மனமும் ஒரு மனமா இருக்கு, கடவுளுடைய காரியங்களை செய்வதற்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய கணவன் மனைவியோடைய மனம் வந்து ஒரு மனமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, சிறுவரும் சேர்ந்து ஊழியம் பண்றாங்க. நம்ம அனனியா சப்பீரால் வாசிக்கிறோம் புதிய ஏற்பாட்டுல. அவங்க என்ன பண்றாங்க, அவங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், அவங்க எதுல ஒரு மனமா இருக்காங்க, தேவனுக்கு விரோதமா செய்யக்கூடிய காரியத்துல ஒரு மனமா இருந்து அவங்க என்ன பண்றாங்க, பாவம் செஞ்சு மரிச்சு போறாங்கன்னு சொல்லி பாக்குறோம் இல்லைங்களா. அனனியா சப்பீரால் வந்து பொய் சொல்லும் போது கர்த்தர் அவங்களை தண்டிச்சு அவங்க இறந்து போறாங்கன்னு பாக்குறோம். அப்போ அப்படி இல்லாதபடிக்கு நோவாவோட மனைவியும் தேவனுடைய திட்டத்தை செய்வதற்கு அவங்க என்ன பண்றாங்க, ஒரு மனமா இருந்து செஞ்சு முடிக்கிறாங்க. அப்போ அவங்க நல்ல வந்து கணவனை வந்து உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு மனைவியா இருந்தாங்க, அதே போல் நல்ல ஒரு பார்ட்னரா இருந்து சேர்ந்து அவங்க அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறாங்க. இன்னொன்னு பார்க்கும்போது அவங்க ஹெல்ப்பர், நல்ல சூட்டபிள் ஹெல்ப்பரா இருக்கிறாங்க. ஹெல்ப்பர்னா ஹார்ட் ஒர்க். அவங்க கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. 120 வருஷம் ஒரு கப்பலை கட்டுறது அப்படின்னா எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் நினைச்சு பாருங்க. நம்ம நோவா மட்டும் கப்பல் கட்டினா நம்ம யோசிக்கிறோம். நோவா கப்பலுக்காக பிரயாசப்பட்டாலும் கட்டினாலும் 120 வருஷம் அவருக்கு அதுக்காக பிரயாசப்பட்டிருப்பாரு. மரங்களை போய் வெட்டி இருக்கலாம், கொண்டு வந்திருக்கலாம், பிள்ளைகள் எல்லாம் வந்து அதை வந்து சரி செஞ்சிருக்கலாம், இன்னும் வேலைக்காரர்கள் அநேக சர்வன்ட்ஸ் வச்சு வேலை பார்த்திருக்கலாம். இப்போ அத்தனை பேருக்கும் சமைச்சு கொடுக்கறது, அந்த பிள்ளைகளை பார்த்து கொள்றது, அது இல்லாம மற்ற எல்லா கிளீனிங் மற்ற எல்லா வேலையும் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, கண்டிப்பா செஞ்சிருப்பாங்க. கப்பல் கட்டும் போது மட்டும் இல்ல, கப்பல் கட்டி மழை பெய்து
ஜலப்பிரளயம் வந்ததுக்கு அப்புறம் விலங்குகள், பறவைகள் எல்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு வேலை இருந்திருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்களேன், கற்பனை செஞ்சு பாருங்களேன். அதுவும் வந்து ஒரு வருஷம் மழை பெஞ்சு தண்ணி வடிஞ்சு கப்பல்ல இருந்து வெளியே வர்றதுக்கு எத்தனை வருஷம்? ஒரு வருஷம். கப்பல் கட்டுவதுக்கு ஒரு வருஷம், கப்பல் கட்டி தண்ணி எல்லாம் போய் திரும்ப வெளியே வர்றதுக்கு ஒரு வருஷம். 2 வருஷத்துக்கு மேல அவங்க கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பாங்க. கப்பல் கட்டும் போது அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருந்திருக்கும். கப்பலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அத்தனை விலங்குகளுக்கு சாப்பாடு கொடுக்குவது, அதுக்கு கழிவுகளை கிளீன் பண்றது, எவ்வளவு நம்ம ஒரு நாள் நம்ம 2 நாள் நம்ம சின்ன வீட்டை கிளீன் பண்றதுக்கே நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். அப்போ உலகத்துல இருக்கிற எல்லா அனிமல்ஸும் பேரா இருக்கு. இப்ப எவ்வளவு வேலை இருந்திருக்கும். இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும். இப்போ நோவா மாத்திரம் இதை செஞ்சிருப்பாரா? கண்டிப்பா நோவாவுடைய மனைவியாகிய இவங்களுடைய ஹெல்ப் கண்டிப்பா பிசிக்கல் ஹெல்ப், அதாவது ஹார்ட் ஒர்க், நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி என்ன பண்ணிருப்பாங்க, அவருக்கு நல்ல உதவி செய்யக்கூடிய ஒரு மனைவியா கண்டிப்பா அவங்க இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க கணவனுக்கு வந்து கணவன்ட்டு எப்படிப்பாங்க, பொறுமையா இருந்திருப்பாங்க. நிஜமா நினைச்சு பாருங்களேன், 120 வருஷம் கப்பல் கட்டுறாரு. ஒரு வருஷம் வந்து கப்பலுக்குள்ள வந்து இருக்கிறாங்க. அப்போ எவ்வளவு ஒரு பொறுமை தேவை. நம்ம ஒண்ணு இல்ல, உடம்பு சரியாம ஒரு 5 நாள் வீட்டுக்குள்ள இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், 10 நாள் வீட்டுக்குள்ள இருக்கோம் அப்படின்னா நமக்கு உடனே கோவம் வந்துடும். எப்பயாவது வெளியே கூட்டிட்டு போவாங்க, உலகத்தை பார்க்கணும், அதை பார்க்கணும், எவ்வளவு நாள் வீட்டுக்குள்ளே இருக்கிறது, நமக்கு நிறைய கோபங்கள் வரும். ஆனா நோவாவோட மனைவி வந்து இங்க அந்த மாதிரி எல்லாம் செய்யாதபடிக்கு கர்த்தர் சொன்ன நாள் வரைக்கும், அவர் பேலையை கட்டும் போது பேலையில இருந்து தண்ணி வெளியே வர வரைக்கும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, பொறுமையா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த வேலைக்குள்ள அமைதியா இருக்காங்க. இங்க எங்கேயாவது நம்ம சண்டை போட்டதாகவோ இல்லைனாவது முறுமுறுத்ததாகவோ என்ன பண்ணல, வேதத்துல நம்ம எங்கேயுமே வாசிக்கல. கர்த்தர் எல்லாம் பாசிட்டிவா தான் சொல்லியிருக்காரு. அப்போ நோவாவுடைய மனைவி வந்து வேதத்துல நம்ம வாசிக்கிற கணவன் மனைவி உடன்படிக்கையை நம்ம வாசிக்கும் போது கஷ்டத்திலயும் நஷ்டத்திலயும் சந்தோஷத்திலயும் துக்கத்திலயும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கடைசி வரைக்கும் கூட இருந்திருக்காங்க. இப்ப எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, தன் கணவனுக்கு என்ன பண்ணிருக்காங்க, கூட இருந்து தேவன் சொன்ன அந்த பெரிய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவங்க உறுதுணையா இருந்தாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். எந்த இடத்துலயும் முறுமுறுத்துதான் நம்ம வந்து பார்க்கல. இப்ப எக்ஸாம்பிள் பார்க்கும் போது லோத்தோட மனைவி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். லோத்தோட மனைவிக்கு ஒரு சூழ்நிலை இப்படி வருது. அதாவது லோத்துக்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நான் அந்த பூமியை அழிக்க போறேன், நீங்க எல்லாம் கிளம்புங்கன்னு சொல்லும் போது அவங்க சீக்கிரமா கிளம்பல. அப்ப தூதர்கள் என்ன பண்றாங்க, கையை பிடிச்சு வெளியே இழுத்துட்டு போறாங்க. அப்ப கூட லோத்தோட மனைவி என்ன பண்றாங்க, அந்த இருதயம் எங்க இருக்கு, அந்த சோதம் குமார பட்டணத்துல இருக்கவங்க என்ன பண்றாங்க, பின்னாடி திரும்பி பார்க்காதன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அவங்க பின்னாடி திரும்பி பார்த்ததுனால உப்பு தூண் ஆனாங்கன்னு நம்ம வேதத்துல வாசிக்கணும். அப்ப அவங்க பின்னாடி திரும்பி பார்த்ததுக்கு என்ன ரீசன், ஐயோ என்னோட வீட்டை விட்டுட்டு வந்துட்டேன், என்னுடைய பொருட்கள் அங்க விட்டுட்டு வந்துட்டேன், அதெல்லாம் அழிய போகுதே அப்படின்னு ஒரு பொருளாசையில அவங்க திரும்பி பார்த்தாங்கன்னு நம்ம வந்து தியானிக்கணும். அப்போ இங்க பார்க்கும் போது நோவாவோட மனைவிக்கும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை, நான் வந்து பூமியை அழிக்க போறேன், நீங்க எல்லாம் பேழைக்குள் பிரவேசிங்க அப்படின் போது நோவாவோட மனைவி வந்து ஐயோ பேழைய வந்து ஆண்டவர் சார் உலகத்தை அழிக்க போறாரா, வீட்டுல அது இருக்கு இது இருக்கு, நான் அதை போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு திரும்பி பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வேதத்துல வாசிக்கல. அப்போ நான் ஓவராலா பார்க்கும் போது நிஜமாகவே நோவாவுடைய மனைவி வந்து தன் கணவனுக்கு நல்ல ஒரு மனைவியா எல்லா விதத்திலையும் இருந்தாங்க. சாதாரண ஒரு மனைவியா இல்ல, தேவன் ஒரு பெரிய வேலையை செய்ய கொடுத்திருக்கும் போது அதுக்கு துணையா அவங்க என்ன பண்றாங்க, இருக்காங்க. அவங்க வந்து ஒரு முட்டுக்கட்டையாகவோ இல்லைன்னா வந்து அந்த வேலையை செய்வதற்கு தடை கற்களா இல்லாதபடிக்கு தன் கணவன் தன் வேலையை கடவுளுடைய பெரிய வேலையை செய்வதற்கு உறுதுணையா இருந்து அவங்க என்ன பண்றாங்க, எல்லா விதத்திலையும் கணவனுக்கு வந்து ஹெல்ப்பா அவங்க வந்து ஏற்ற மனைவியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அப்ப நிஜமாலுமே அவன் நோவாவோட மனைவி நல்ல மனைவி தானே எல்லா விதத்திலையும். நீங்க நினைச்சு பாருங்களேன், எவ்வளவு பெரிய அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் தெரியுமா அந்த விஷயம். நமக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் நமக்கு வந்து பெரிய பேலை கட்ட வேண்டாம், ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு, அந்த வீடு ஒரு சர்ச்சை கட்டுங்க அப்படின்னும் போது நம்ம கட்டும் போது அதுக்கு பிரயாசப்படும் போது நமக்கு எவ்வளவு ஒரு கோபம், ஒரு முறுமுறுப்பு, ஒரு சகிப்புத்தன்மை இல்லாம, ஒரு பொறுமை இல்லாம எரிஞ்சு விழுறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம கண்டிப்பா
பண்ணுவோம். குழந்தை வளர்க்க சொல்லக்கூடிய காரியத்திலே நமக்கு எவ்வளவு கோபங்கள் வருது ஹஸ்பண்ட் கிட்ட. குடும்பத்தை நடத்த சொல்லும் போது, சமைக்க சொல்லும் போது நம்ம என்ன பண்றோம், நிறைய கோவப்படுறோம். ஆனா நோவாவோட மனைவி வந்து கண்டிப்பா அப்படி பண்ணிருக்கவே மாட்டாங்க. பண்ணியிருந்தாங்கன்னா வேதத்துல என்ன பண்ணிருப்பார் தேவன், வெளிப்படுத்திருப்பாரு. ஆனா அவங்க வந்து இந்த மாதிரி எந்த ஒரு முறுமுறுக்கிறதோ இல்ல வந்து நோவாவுக்கு வந்து இடைஞ்சலாக இருந்ததோ நம்ம வாசிக்கவே முடியாது. அப்போ எல்லா விதத்திலயும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, நல்ல ஒரு மனைவியா இருந்திருக்காங்க. அதோடைய ரிவார்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு என்ன அவங்களுக்கு கத்தர் ஒரு ஆசீர்வாதத்தை, இப்படி எல்லாம் நல்ல ஒரு மனைவியாக இருந்து கணவனுக்கு துணையா இருந்ததுக்காக அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, ஆதாம் ஏவாளை கொண்டு தேவன் உலகத்தை படைச்சாரு, அவருடைய சந்ததிகள் வரப்பட்டது. ஆனா ஆண்டவர் இது எல்லாவற்றையும் அழித்துட்டு நோவாவோட மனைவி, அவங்க 3 பிள்ளைகள், அவங்கள கொண்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, பூமியில வந்து சந்ததிகளை வந்து பெருக பண்றாரு. இது ஒரு எவ்வளவு பெரிய பிளெஸிங்ஸ் இல்லைங்களா? ஆதாமேவாளால் வந்த சந்ததியில் அவங்க வந்திருந்தாலும் கூட மற்ற எல்லா ஜெனரேஷனும் அழிக்கப்பட்டது. இவங்க குடும்பத்தை தான் ஆண்டவர் செலக்ட் பண்ணி இவங்க பிள்ளைகள் மூலம்தான் இன்னைக்கு உலகத்துல என்ன பண்ணிருக்காங்க, மக்கள் பெருகி அங்கங்க இருக்காங்க. அப்போ இந்த ஒரு பெரிய பிளெஸிங்ஸ் வந்து பெற்றுக்கொள்வதற்கு நோவா மனைவி வந்து செய்த காரியங்கள் வந்து பெரிய விஷயம் இல்லைங்களா? அப்போ கர்த்தர் என்ன பண்றாரு, அவங்களை ஆசீர்வதிச்சு இவங்க மூலம் வந்து இந்த பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அது மட்டும் இல்ல, கர்த்தர் வந்து அதுக்கப்புறம் நோவா கிட்ட உடன்படிக்கை பண்ணுவார். இனிமே நான் பூமியை அழிக்க மாட்டேன், ஜலத்தினால அழிக்க மாட்டேன், அதுக்கு எதுவா நான் வந்து வானவில் உண்டாக்குவேன் அப்படின்னு அடையாளத்தை எல்லாம் கொடுக்கும் போது, அதுக்கு அந்த மெயின் ரீசன் என்ன, நோவாவுடைய மனைவி வந்து பக்க பலமா இருந்ததுனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, நோவா வந்து செய்த எல்லா காரியங்களும் செய்து முடித்தார் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வந்து யோசிச்சு பார்ப்போம், நம்மளுடைய ஹஸ்பண்டுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி நோவாவோட மனைவி போல நம்ம இருக்கமா? கடவுள் நமக்கு வந்து கணவருக்கு வந்து ஒவ்வொரு திட்டங்களை கொடுத்திருக்காரு. சில பேருக்கு சபையை கட்டக்கூடிய திட்டங்களை கொடுத்திருக்காரு, சில பேர் மிஷினரியா இருக்கலாம், சில பேர் சாதாரண ஹஸ்பண்டா இருக்கலாம், சபையை நடத்தக்கூடிய ஒரு எல்டரா இருக்கலாம், இல்ல வேலையை செய்யக்கூடிய ஒரு மனுஷர்களா இருக்கலாம். இப்ப கடவுள் வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பிளான் கொடுத்திருக்காரு. குறிப்பா வந்து கணவருக்கு சில திட்டங்களை வந்து கொடுத்திருக்காரு. அப்போ அந்த பெரிய திட்டத்தை வந்து செய்து முடிப்பதற்கு கணவருக்கு நம்ம வந்து இப்படி நோவாவோடைய மனைவி போல நம்ம உற்சாகப்படுத்தக்கூடிய நம்மளா இருக்கிறோமா, நம்ம கணவனுக்கு தி பெஸ்ட் பார்ட்னரா நம்ம இருக்கோமா, இல்ல நம்ம அவர் செய்யக்கூடிய எல்லா வேலையில ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடியவங்களா இருக்கிறோமா, பொறுமையா இருக்கிறோமா, சகிச்சு கொள்றோமா, இப்படி எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், யோசிச்சு பார்க்கணும். நம்ம நான் சொன்ன மாதிரி குழந்தைகளை வளர்க்கிறோம் இல்லைங்களா, வீட்டை பார்த்துக்கிறோம், சர்ச்சில் வந்து லீடர்ஷிப்ல வந்து இருப்பாங்க, மினிஸ்ட்ரியில வந்து இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி எல்லா விஷயத்திலுமே நம்ம எப்படி இருக்கணும், கணவனுக்கு ஏற்ற ஒரு மனைவியா இருக்கணும். அப்ப இது இருக்கும் போதுதான் அவங்க வந்து கடவுள் கொடுத்த அந்த பெரிய திட்டத்தை வந்து செய்து முடிக்க முடியும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஒரு கடவுளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது தன் கணவன் வந்து தன் தேவன் கொடுத்த திட்டத்தை வந்து செய்து முடிக்காம போகிறதுக்கு மனைவிகளுடைய பங்கு வந்து அதிகமா இருக்கு. மனைவி வந்து ஒழுங்கா இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளா இருந்து கணவனுக்கு துணையா இல்லாம எப்பொழுதும் சண்டை போட்டுக்கொண்டு எப்பொழுதும் கணவனை திட்டிட்டு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகாம நேசிக்காம அவங்களுக்கு எல்லா விதத்திலையும் நம்ம உதவி செய்யாம எதுக்கு எடுத்தாலும் நம்ம சண்டை போட்டு கொண்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய கணவனுடைய ஆவிக்குரிய காரியங்களுக்கும் கடவுள் அவங்களை கொண்டு செய்யக்கூடிய திட்டங்களுக்கும் நம்ம தடை கற்களா காணப்படுவோம். நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஒரு பெண்களா நம்ம மனைவிகளா இருக்கக்கூடாது. இன்னைக்கு அநேக மனைவிகள் என்ன பண்றாங்க, ஹஸ்பண்ட் ஒரு பிளான் சொல்றாங்க, ஒரு கர்த்தர் ஒரு திட்டத்தை சொல்லும் போது என்கரேஜ் பண்றதே இல்லை. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், டிஸ்கரேஜ் தான் பண்ணுவோம், இதெல்லாம் உங்களால செய்ய முடியாது, உங்களோட கெப்பாசிட்டில அது இருக்காது அப்படின்னு உடனே நம்ம என்ன பண்றோம், கணவனை வந்து உற்சாகப்படுத்தாதபடிக்கு நம்ம என்ன பண்றோம், அவங்கள வந்து இன்னும் சோர்ந்து போகிற மாதிரி நம்ம பேசக்கூடியவங்களா இருப்போம். அப்போ சில சமயம் நம்ம கணவனோட சேர்ந்து கோஆபரேட் பண்ணாம என்னால முடியாது, நீங்க என்னமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், கணவன் வந்து நம்ம கணவன் செய்யக்கூடிய வேலைகளை நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து கோஆபரேட் பண்ணாம விட்டுறோம். இப்ப இதனால என்ன ஆகுது, குடும்பமா கடவுள் நம்ம தரக்கூடிய பிளெஸிங்ஸை வந்து நம்ம என்ன பண்றோம், இழந்து போகக்கூடியவங்களா காணப்படுவோம். அப்ப நம்ம வந்து யோசிக்கணும், ஆண்டவர் வந்து நோவாவுடைய மனைவி வாழ்க்கையிலிருந்து எப்படி வந்து கடவுள் பெரிய ஒரு திட்டத்தை செஞ்சு முடிப்பதற்கு நோவா மனைவி வந்து கூட இருந்தாங்களோ அது மாதிரி நான் இருக்கேனா அப்படின்றத நம்ம வந்து இந்த நேரத்துல நம்ம வந்து யோசிச்சு
பார்க்கணும். அது முதலாவது சத்தியம். ரெண்டாவது பார்க்கும்போது அவங்க நல்ல ஒரு அம்மாவா கண்டிப்பா இருந்திருப்பாங்க. ஏன் சொல்றேன்னா, அவங்களோட 3 பசங்க, அவங்களுக்கு 3 ஆண் பிள்ளைகள், சேம் காம் யாபேத். அப்ப அந்த 3 பிள்ளைகளும் கண்டிப்பா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, கடவுளுக்கு பிரியமான வழியில அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, வளர்த்திருப்பாங்க. ஏன்னா இதுக்கு அவங்க இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள் உலகம் எப்படி இருக்கு, சீர்கெட்டு இருக்கு இல்லைங்களா, ரொம்ப பாவங்கள் நிறைந்து கிடக்கு. அப்போ அந்த பிள்ளைகள் வந்து அந்த பாவத்துக்குள்ள வந்து போகல. ஆண்டவர் வந்து நோவாவை தேர்ந்தெடுக்கும் போது குடும்பத்தையும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிறார். அப்ப கண்டிப்பா அவங்க பிள்ளைகளும் எப்படி இருப்பாங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிந்து கடவுளுக்கு பயப்படக்கூடிய பிள்ளைகளா கண்டிப்பா இருந்திருப்பாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நோவாவுடைய மனைவி வந்து என்ன பண்ணிருப்பாங்க, இந்த பிள்ளைகளை 3 பேரையும் ஆண்டவருக்கு பிரியமான வழியில, நம்ம சைல்ட் ரேரிங் குறித்து பாக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, ஆண்டவருக்கு பிரியமான விதத்துல அந்த பிள்ளைகளை வளர்த்து இந்த பெஸ்ட் மதரா அவங்க கண்டிப்பா இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க பிள்ளைகள் வந்து பார்க்கும்போது அவங்க அப்பாவோட சேர்ந்து எல்லா வேலையிலும் கூட இருக்காங்க. போட், அதாவது பேலையை கட்டுவதுக்கு உதவியா அப்பா கூட சேர்ந்து எல்லா வேலைகளும் செய்யறாங்க. இன்னும் பார்க்கும்போது என்ன பண்றாங்க, இங்க வந்து பிள்ளைகள் வந்து என்ன பண்ணல, அப்பா கிட்ட சண்டை போட்டதை நம்ம எங்கேயுமே வாசிக்க முடியாது. பிள்ளைகள் வந்து அப்பா சொன்ன பேச்சு கேட்கல அப்படின்னு நம்ம எங்கேயுமே வாசிக்க முடியாது. ஒரு வீட்டுல 2 பசங்கள் இருந்தாவே, ஒரு மகன் இருந்தாவே அப்பாவுக்கும் மகனுக்கும் நிறைய சண்டைகள் வரும் இல்லைங்களா, நம்ம பார்த்திருக்கோம். 3 ஆண் பிள்ளைகள் இருக்கும்போது அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இங்க சண்டை வந்ததா நம்ம பார்க்கல. அப்பா என்ன சொல்றாரோ, அப்பா செய்யக்கூடிய எல்லா வேலையிலும் இந்த ஆண் பிள்ளைகள் என்ன பண்றாங்க, கூட இருந்து அவங்க என்ன பண்றாங்க, அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கிறாங்க. அப்போ அப்படி அவங்க வந்து பிள்ளைகள் வளர்ப்பதற்கு முக்கிய காரணம் அவங்க அம்மா தான். இங்க நம்ம ஏலியோட பிள்ளைகள் பாக்குறோம். ஏலிக்கும் பிள்ளைகள் இருந்தது, ஓப்னி பினகாஸ். அப்போ அவங்க கடவுளுக்கு விரோதமா பாவங்கள் செய்யும் போது அவங்க அப்பா கூப்பிட்டு என்ன பண்றாரு, கண்டிக்கிறாரு. ஆனா அவங்க பிள்ளைகள் கேட்கிறாங்களா, கேட்கல இல்லைங்களா. ஆனா இங்க பார்க்கும்போது ஆண்டவருடைய திட்டத்துல செய்வதற்கு இவங்க பிள்ளைகள் எப்படி இருந்தாங்க, நல்ல ஒரு பிள்ளைகளா இருந்து அவங்க என்ன பண்றாங்க, அப்பா கூட அந்த போட்ல கட்டும் போது கண்டிப்பா அவங்க பிள்ளைகள் வெல் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. பேழைக்குள் பிரவேசிக்கும் போது அத்தனை அனிமல்ஸும் மெயின்டெனன்ஸ் எல்லாம் இவங்க தான் கண்டிப்பா பார்த்திருப்பாங்க. இங்க வந்து எங்கேயுமே அப்பா உங்களுக்கு தானே ஆண்டவர் சொன்னாரு, எங்களையா கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு அவங்க சொன்னதாகவோ இல்ல அம்மா கிட்ட சண்டை போட்டதாகவோ எங்கேயுமே நம்ம வாசிக்க முடியாது. இப்படி அருமையான பிள்ளைகள் வளர்ப்பதற்கு அவங்க அம்மா முக்கியமா ஒரு காரணமா இருந்தாங்க. அப்போ அவங்க நல்ல ஒரு காட்லியான ஒரு அம்மாவாக இருந்து என்ன பண்றாங்க, பிள்ளைகளை வந்து இந்த சூழ்நிலையில என்ன பண்றாங்க, வளர்க்கிறாங்க. அதனால கர்த்தர் என்ன பண்றாரு, இந்த பிள்ளைகளை ஆசிர்வதித்து அவங்க என்ன பண்றாரு, இவர்கள் மூலம் பூமியை வந்து ஆசிர்வதிக்கக்கூடியவராகவும், இவர்கள் மூலம் கர்த்தருடைய திட்டம் என்ன பண்ணுது, அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து வரக்கூடியதா இருக்கு. அப்போ இவங்க இந்த சத்தியத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்னன்னா, சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி பிள்ளைகளை என்ன பண்ண முடியும், கண்டிப்பா காட்லியா வளர்த்த முடியும். பெற்றோர்கள் நினைத்தா, அம்மா அப்பா நினைத்தா, குறிப்பா நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி பிள்ளைகள் வளர்ப்புல வந்து அம்மாவுடைய பங்கு தான் அதிகமா இருக்கு. அப்போ ஒரு அம்மா நினைச்சா என் பிள்ளை வந்து ஆண்டவருக்கு பிரியமான விதத்துல நான் பக்தியா வளர்த்த முடியும்னு நினைச்சா கண்டிப்பா அவங்களால வளர்த்த முடியும். அதுக்கு தடையா வந்து சூழ்நிலைகளோ இப்ப இருக்கக்கூடிய மீடியாக்களோ இல்ல மற்ற காரியங்களோ எதுவுமே வந்து தடையா வராது. நம்ம மனசு வச்சு என் பிள்ளைய ஒரு தேவ பக்தி உள்ள பிள்ளைகளா வளர்க்கணும், ஆண்டவர் கருத்துல ரொம்ப பயன்படணும் அப்படின்னு ஒரு அம்மா நினைச்சாங்கன்னா கஷ்டப்பட்டு நம்ம என்ன பண்ண முடியும், கண்டிப்பா பிள்ளைகளை ஒரு தேவனுக்கு பிரியமான வழியில வளர்த்துட முடியும். நோவாவோட மனைவி அப்படிதான் தன் பிள்ளைகளை வந்து வளர்த்துனாங்க. அதனால அவங்க குடும்பத்துல பார்க்கும் போது நோவா கப்பல் கட்ட ஆரம்பிச்சதுல இருந்து பேழைக்குள் போய் ஜலம் வடிந்து வெளியே வர வரைக்கும் அவங்களுக்குள்ள ஒரு யூனிட்டி, ஒருமனை இருந்துச்சு, ஒற்றுமை இருந்தது. எங்கேயுமே அவங்க சண்டை போட்டுக்கல, எந்த இடத்துலயும் அவங்களுக்கு வந்து கருத்து வேறுபாடு வரல. அப்போ அப்பா அம்மா பிள்ளைகள் கூடிய ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு, நல்ல ஒரு மாதிரியா இருந்தது. அப்போ வந்து கடவுள் என்ன பண்றாரு, அவங்கள வந்து பயன்படுத்துறாரு. இப்ப நம்மளுடைய பிள்ளைகளும் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி வளர்த்தணும். குறிப்பா தேவனுடைய திட்டத்துல நம்ம பிள்ளைகள் பயன்படுற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்,
வளர்த்தணும். ஒருவேளை கணவர் நம்ம தேவனோட திட்டத்துல பெரிய காரியங்களை செய்யறா, நம்ம பிள்ளைகளை வந்து அந்த திட்டத்துல நம்ம வந்து பங்கு பெற மாதிரி உற்சாகப்படுத்துற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், பிள்ளைகளை வளர்த்தணும். சில பேர் என்ன சொல்லுவாங்க, இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொன்னா கணவர் வந்து பெரிய ஒரு ஊழியக்காரா இருக்காங்க, ஒரு மிஷினரியா இருக்காங்க, பெரிய சபை ஒரு லீடரா இருக்காங்க. அப்படின் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம மனைவிகளாக நம்ம சில மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்க அப்பா தான் ஊழியத்துல இருக்காரு, நீ அதே வேலைக்கு போகாத, நீ படிச்சு நல்ல டாக்டர் ஆகு, இன்ஜினியர் ஆகு, நீ வேற பக்கம் போ அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய அம்மாக்கள் கண்டிப்பா உண்டு, நான் பார்த்திருக்கேன். ஆனா நம்ம அப்படி சொல்லக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட அப்பா வந்து ஊழியக்காரா இருக்காரா, நீ ஃபாரின்ல நீ வந்து வெளிநாட்டுக்கு ஊழியத்துக்கு போ, அப்பா வந்து சர்ச் நடத்துறாரா, நீ நார்த் இந்தியா பக்கம் ஊழியத்துக்கு போ, அப்படி நம்ம சொல்லி நம்ம பிள்ளைகளை என்ன பண்ணணும், ஆண்டோட திட்டத்துல பயன்படுத்துற மாதிரி நம்ம வளர்த்தக்கூடிய ஒரு அம்மாக்களா இருக்கணும். அதே மாதிரி இப்ப நிறைய குடும்பத்துல வந்து அம்மா என்ன பண்ணுவாங்க, பையனை ரொம்ப நேசிப்பாங்க, அப்பாவுக்கு வந்து பையனை பிடிக்காது. அப்போ அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, பையனை அது ரெபேக்கால் மாதிரிதான் பையனை நேசிக்கிறதுனால அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை வர்றதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. இப்ப நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், அப்பா பையனுக்கு இடையில ரிலேஷன்ஷிப்பை வந்து சுமூகமா இருக்கக்கூடிய ஒரு அம்மாவா நம்ம வந்து இருக்கணும். எல்லா விதத்திலையும் நம்ம என்ன பண்ணணும், குடும்பத்துல அம்மா அப்பா பிள்ளைகள் மற்ற எல்லாருக்கும் இடையில உறவுகள் நல்ல ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம என்ன பண்ணணும், வளர்க்கணும். அது பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்பா திட்டான, அப்பா அப்படித்தானே திட்டுவாரு, அவர்கிட்ட எப்பயுமே வச்சுக்காதடா, அவர் அப்படிதான் பண்ணுவார் அப்படி நம்ம பிள்ளைக்கு நம்ம வந்து சொல்லி கொடுக்க கூடாது. அப்பா திட்டுறாருன்னா ஏன் திட்டுறாரு, எதுக்கு திட்டுறாரு, நீ தப்பு செஞ்சிருக்க அதனால திட்டுறாரு, அவர் நம்ம வீட்டுக்கு அவர் தான் வந்து தலையா இருக்கிறார், அவர் சொல்றதெல்லாம் நம்ம கேட்கணும், அவர் அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கக்கூடியவங்களா இருக்கும் இல்லைங்களா. அப்போ குடும்பத்துல நம்ம என்ன பண்ணணும், பிள்ளைகளுக்கு இடையே கணவன் அம்மா அப்பாக்கள் இடையே நல்ல ரிலேஷன்ஷிப்பை நம்ம வந்து வளர்க்கக்கூடிய ஒரு அம்மாக்களா இருக்கணும். இப்ப இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நோவாவுடைய அம்மா அப்பால நம்மளுடைய பிள்ளைகளும் வந்து என்ன பண்ணணும், ஆண்டவருடைய திட்டத்துல வந்து பெற்றோர்களுக்கும் சபைக்கும் மற்ற காரியங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும்படி நம்ம வளர்க்கக்கூடியவங்களா இருக்கணும். அது மூணாவது சத்தியம். ரெண்டாவது சத்தியம். மூணாவது பார்க்கும் போது அவங்க நல்ல மாமியாரா கண்டிப்பா இருந்திருப்பாங்க. ஏன்னா 3 மருமகள் அவங்களுக்கு, சரிங்களா. ஒரு வீட்டுல ஒரு மருமகள் இருந்தாவே மாமியார் மருமகள் சண்டை நம்ம வந்து நிறைய பாக்குறோம். அப்படி இருக்கும்போது இவங்க 3 மருமகளும் ஒரே, அதாவது ஒரு புரியுற மாதிரி ஒரே வீட்டுலதான் இருக்காங்க, மகன் மருமகள். அப்போ ஜாயிண்ட் ஃபேமிலி. அப்போ இப்படி இருக்கும் போது எங்கேயாவது மருமகள் மாமியார் சண்டை வந்தது நம்ம பாக்குறோமா, இல்ல. சண்டையை கூட இங்க பார்க்க வேணாம். எங்கேயாவது வந்து அவங்க மருமக்கள் வந்து ஒத்து போற வரல, சண்டை போடுறாங்க, இந்த காரியத்தை நாங்க செய்ய மாட்டோம், நாங்க வரமாட்டோம் அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா, இல்ல. இங்க பார்க்கும்போது அந்த 3 மருமக்களும் என்ன பண்றாங்க, நோவா செய்யக்கூடிய எல்லா வேலையிலும் அவங்களும் கூட இருக்காங்க. அவங்களும் பேழைக்குள் வராங்க, அவங்களும் பேழையை கட்ட உதவி செய்யறாங்க, அவங்களும் பேழைக்குள் இருக்கக்கூடிய எல்லா அனிமல்ஸோட மெயின்டெனன்ஸும் பாத்துக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி என்ன பண்றாங்க, நோவாவுடைய மருமகளும் இருக்காங்க. அப்போ எப்ப முடியும், ஒரு மருமகள் வந்து ஒரு வீட்டுல வந்து மாமனார் சொல்லக்கூடிய காரியத்தையும் மாமியார் சொல்லக்கூடிய காரியத்தையும் செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நிஜமாகவே நோவாவுடைய மனைவி என்ன பண்ணிருப்பாங்க, தன் மருமக்களை வந்து அதிகமா அன்பு செஞ்சிருப்பாங்க. அன்பு இல்லாம ஏதாவது நம்ம செய்ய முடியுமா, நம்ம ஒருத்தர் அன்பு செஞ்சால்தான் நேசிச்சாதான் நம்ம சொல்றதெல்லாம் கேட்பாங்க, குடும்பத்துல சண்டை வராம இருக்கும். நம்ம 1 Corinthians 13 வாசிக்கிறோம், என்னதான் நீங்க கிஃப்ட் வாங்கி ஒரு பட்டுப்புடவையே நீங்க வாங்கி கொடுத்தாலும் இல்ல ஒரு வீடையே கட்டி நீங்க மருமகளுக்கு கொடுத்தாலும் அன்பு இல்லை அப்படின்னா அது என்ன ஆகாது, அந்த அன்பு அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நிலைச்சிருக்கவே இருக்காது. இதுவே நம்ம வந்து ரொம்ப நேசிக்கிறோம், அவங்களை அன்பு செய்யறோம், அவங்களை கேர் எடுத்துக்கிறோம், அவங்கள வந்து விசாரிக்கிறோம் அப்படின் போது சின்ன ஒரு பொருள் கொடுத்தா கூட அது உங்களுக்கு எப்படி இருக்கும், பெரிய ஒரு காரியமா இருக்கும். அப்போ இங்க நோவாவுடைய மனைவி வந்து அந்த 3 மருமக்களுக்கும் நல்ல ஒரு மாமியாராக கண்டிப்பா இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு பொண்ணு இல்லை, ஆனால் இந்த 3 பெண்களையுமே தன் பொண்ணு போல அவங்க பார்த்துருந்துருப்பாங்க. அந்த சில வீட்டுல நடக்குது இல்லையா, 2 மருமக இருந்தா ஒரு மருமகளை பத்தி அங்க சொல்றது, இன்னொரு மருமகளை பத்தி இங்க சொல்லி மருமகளுக்குள்ள சண்டையை மூட்டி விடுறது இல்லையா, அப்படிலாம் இன்னைக்கு நிறைய குடும்பத்துல விசுவாசிகள் குடும்பத்திலே இருக்கு. ஆனா கண்டிப்பா அவங்க அப்படி இருந்திருக்கவே மாட்டாங்க. 3 மக்களையுமே தன் பிள்ளைகள் போல பார்த்து, கணவன்கிட்டயும் மனைவிக்கிட்டயும் சண்டை இல்லாம, மாமியார் மருமகிட்ட சண்டை இல்லாம, நோவா செய்யக்கூடியது பெரிய வேலைக்கு இடையூறா இல்லாதபடிக்கு அவங்க என்ன பண்றாங்க,
தன்னுடைய மாமியார் போல இவங்களும் கூட இருந்து எல்லா ஹார்ட் ஒர்க்கையும் வேலைகளையும் செஞ்சு ஹார்ட் ஒர்க் பண்றாங்கன்னு பாக்குறோம். கண்டிப்பா லேடிஸ்க்கு அவங்க மாமியார் சமைக்கும் போது ஹெல்ப் பண்ணி இருந்திருக்கலாம், கிளீன் பண்ணி இருந்திருக்கலாம், வேஸ்ட் எல்லாம் எடுத்து போட்டிருக்கலாம். இப்ப இவங்க எல்லா வேலையிலும் உங்க மருமக்கள் கூட தான் இருந்திருப்பாங்க. அப்போ அவங்க தன் மருமகளை அதிகமா நேசிச்சதுனாலதான், அதிகமான சத்தியங்களை சொல்லி கொடுத்து ஆண்டவருக்கு பிரியமான வழியில் நடத்தினாலதான் இந்த இந்த காரியங்களை பார்க்கும் போது இவங்க எல்லாருமே ஆண்டோட திட்டத்துல இருந்தாங்க நம்ம பாக்குறோம். ஏன்னா அதனாலதான் நான் உங்களுக்கு வாசிச்சு காட்டினேன். ஆண்டவர் நோவா பத்தி எங்கெங்க சொல்றாரோ அங்க எல்லாமே நோவா, மனைவி, குமாரர்கள், மருமக்கள் இது சேர்த்துதான் சொல்றாரு. எங்கேயுமே ஆண்டவர் இவங்க பேரை விடல. அப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, இந்த கிரேட் ஒர்க் ஆகிய வேலையை கட்டக்கூடிய அந்த காரியத்தை ஆண்டவர் செஞ்சு அந்த கிரேட் வேலையை அவங்க செஞ்சு வெற்றிகரமா என்ன பண்றாங்க, முடிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி பக்க பலமா இருந்தது யாருன்னா கண்டிப்பா நோவாவுடைய மனைவிதான். நோவாவோட மனைவி என்ற பாட்டு செய்யாம தவறனாலும் சரி, நோவாவோட மனைவி அம்மா என்ற பாட்டு தவறனாலும் சரி, மாமியார் என்ற பாட்டுல தவறனாலும் இது எல்லாம் கொலாப்ஸ் கண்டிப்பா ஆயிருக்கும். ஆனா இது எல்லாம் நேர்த்தியா செய்வதற்கு இவங்களுக்கு நோவாக்கு பின்னாடி பக்க பலமா இருந்தது இவங்க மனைவிதான் பாக்குறோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலயும் நம்ம ஒருவேளை மாமியாரா இல்லாம கூட இருக்கலாம், பிற்காலத்துல மாமியாரா ஆகலாம், இல்ல சில சமயம் மாமியாரா கூட இருக்கலாம். இப்ப நம்ம எப்படி இருக்கணும், நமக்கு கொடுக்கப்பட்ட மருமகள்களை அதிகமா நேசிச்சு, அவங்க நம்ம வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க ஒரு வேலைக்காரி போல நடத்தாதபடிக்கு தம் மகளை போல நடத்தி அவங்கள அன்பு செஞ்சு அவங்கள கேர் எடுத்து சத்தியங்களை சொல்லி கொடுத்து மருமகனுக்கும் மருமகளுக்கு சண்டையை மூட்டி விடாம, இல்ல இன்னொரு மருமகளுக்கும் தப்பா கோல் சொல்லி இங்க இருக்கிறத போய் அங்க சொல்லி, அங்க இருக்கிறத போய் இங்க சொல்லி குடும்பத்துல பிரிவினைகள் உண்டாக்காதபடிக்கு இந்த மாமியாரை போல நம்ம நல்ல ஒரு மாமியாரா இருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புறார். அப்போ இவங்களுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம பார்க்கும் போது உங்களுக்கு இப்ப புரியும், நோவாவுடைய மனைவி கண்டிப்பா எப்படி இருக்காங்க, ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கிறாங்கன்னு போது அந்த சொல்ற அந்த பழமொழி இவங்களுக்கு கண்டிப்பா பொருந்தும். நோவா பெரிய வேலையை கட்டி முடிச்சு கத்த சொன்ன எல்லா வேலையும் நேர்த்தியாய் செய்து அதை வெற்றிகரமா செய்து முடிப்பதற்கு பின்னாடி மறைவா இருந்து உதவி செஞ்சது யாருன்னா கண்டிப்பா நோவாவுடைய மனைவிதான். கண்டிப்பா அவங்க இருந்திருப்பாங்க. அதனாலதான் ஆண்டவர் நோவா மனைவி எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்காரு. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலேயே நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு மனைவி நம்ம இருக்கணும். அது கடவுள் நோவாவை போய் பெரிய வேலை கொடுத்தாலும் சரி நம்ம கணவருக்கு, இல்லைன்னா சின்ன வேலையை கொடுத்தாலும் சரி, கடவுள் நமக்கு ஒரு குடும்பத்துல ஒரு பெண்களா ஒரு மனைவியா இருக்கும், ஒரு அம்மாவா இருக்கும், ஒரு மாமியாரா இருக்கும், ஒரு பாட்டியா இருக்கும் அப்படின்னா அது கொடுக்கப்பட்ட கடமைகளை தேவனுடைய வழியில, தேவனுடைய பிரியமான வழியில நம்ம செய்யக்கூடிய ஒரு பெண்களா நம்ம இருக்கணும். லோத்தோட மனைவி போல நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அவங்க ஒரு பேட் எக்ஸாம்பிள். அப்போ நாளைக்கு நம்ம கடவுள் ஒரு வேலையை செஞ்சுட்டு அந்த வேலையை நிறைவேறாம போறதுக்கு நான் என்னோட என் நிமித்தம், அதாவது மனைவியாக என்னாலதான் இந்த வேலை போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. அது எல்லா காரியங்களிலும் தான். குழந்தை வளர்ப்புல தான், ஐயோ குழந்தை வளர்க்க கஷ்டமா இருக்கே, கொஞ்சம் நான் ஃப்ரீயா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குழந்தை வளர்க்கறத சிரமப்பட்டீங்க அப்படின்னா பிள்ளைகள் பெருசாய் துன்மார்க்கமா வரும்போது அதுக்கு முக்கியமான காரணம் யாரு, நாம தான், அம்மாக்கள் தான். அதே மாதிரி கணவனுடைய வாழ்க்கையிலயும் அப்படிதான். நம்ம கணவனை நேசிக்காம அன்பு செய்யாம நம்ம இருந்தோம்னா கணவர் நம்ம விட்டு வேற இடத்துக்கு போறாங்க, வேற பெண்களை பாக்குறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் யாரு, மனைவியாகிய நம்ம தான். நம்ம ஒழுங்கா ஒரு மனைவியா நம்ம இல்லாம இருந்தோம்னா கணவர்கள் என்ன பண்ணுவாங்க, நம்ம விட்டு வேற பெண்கள் இடத்துல போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கண்டிப்பா வரும். இன்னைக்கு அவிசுவாசிகள் மத்தியில நிறைய இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் ஆனா விசுவாசிகளுடைய வாழ்க்கையில இது வரும். அப்படி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை வரக்கூடாது, என் கணவனை நேசிச்சு என் கூட இருக்கணும் அப்படின்னாலும் நம்ம பிள்ளைகள் நம்ம விட்டு விலகி போய் பாவத்துல விழுந்து விடக்கூடாது இருக்கணும்னாலும் நம்ம நல்ல ஒரு மாமியாராக இருந்து தம் மருமக்கள் எல்லாம் ஒரே குடும்பத்துல கட்டி சந்தோஷமா சமாதானமா இருக்கணும்ன்றாலும் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு ஒரு பிரியமான ஒரு பிள்ளைகளாக கடவுள் கொடுத்த கடமைகளை நம்ம செய்யக்கூடியவங்களா இருக்கணும். அப்ப நம்ம நோவாவுடைய வாழ்க்கையில
நோவாவோட மனைவியோட வாழ்க்கையில கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் இதுதான். அவங்க நம்ம நினைக்கிறோம் நோவா கப்பல் கட்டினா, சின்ன பிள்ளைங்களுக்கு சண்டே கிளாஸ் சொல்லி கொடுக்குறோம். நோவா கப்பல் கட்டினாரு, நோவா கதைனாவே நம்ம சண்டே கிளாஸ் கதை தான் நினைக்கிறோம். ஆனா நீங்க தியானிச்சீங்கன்னா எவ்வளவு சத்தியம் இருக்கு. 150 வருஷம்னா எவ்வளவு நாட்கள், நம்மளோட வாழ்நாளே முடிஞ்சிடும். அத்தனை நாள் கப்பல் கட்டுறாரு. கப்பலுக்குள்ள 1 வருஷம் இருக்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அத்தனை நாள் அந்த நாத்தத்திலையும் அந்த எல்லா விலங்குகளுடைய கழிவுகள் இருக்கும், ஸ்மெல் அடிக்கும், சாப்பிட்ட வேஸ்ட் இருக்கும், அதெல்லாம் கிளீன் பண்ணணும். ஒரே ரூமுக்குள்ள 1 வருஷம் இருக்கணும்னா எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம். அப்ப இது பெரிய விஷயம் இது. அப்ப இந்த பெரிய விஷயத்த செய்வதற்கு நோவா மனைவி துணையா இருந்தாங்க. இப்ப நம்மளோட வாழ்க்கையில நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நம்மளும் இந்த மாதிரி நோவாவுடைய மனைவி போல நம்ம எல்லா விஷயத்திலையும் கடவுளுக்கு கர்த்தருக்கு கணவனுக்கும் நம்ம உறுதுணையா இருக்கணும் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்த்து நம்ம முடிவு செய்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.